வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 4th யூனிட்டு வித் ஃபோட்டோகிராஃபர் பார்ட் 4 இதோட முடியுது. அதை நம்ம அதில் பார்க்க போகிறோம். கடைசியில் முடியுங்கிறதெல்லாம் அந்த கதையை மீண்டும் சொல்லிடுறேன். அதில் ஸ்டீஃபன் லீகாக் வந்து அந்த கதையை எழுதியிருக்காரு. அதில் அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு. ஏன்னாக்கா தான் இறந்த பிறகு நண்பர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதாண்டி இறக்க போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கிட்ட ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிறதாண்டி ஃபோட்டோ எடுக்க போவார். அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போவார். அந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் இவருக்கும் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சில விஷயங்கள் நிறையா அதில் கற்றுக்குவார். இதான் அதில் உள்ள கதைகள். அதில் பார்ப்போம். அதில் அடுத்தது பார்ட் 4 நம்ம அதில் பார்க்க போகிறோம். நோ செட் த ஃபோட்டோகிராஃபர். இது வந்து என்னுடைய காதுகளா அப்படின்னு அதில் கேட்டிருப்பார். இது வந்து என்னுடைய புருவங்களா அப்படின்னு அதில் கேட்டிருப்பார். அதை கேட்டுட்டு செட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் நோ இல்லை அட் த மோமெண்ட் ஆஃப் கிளான்ஸ் அட் த ஃபேஸ். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணார், அந்த ஃபேஸ் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐப்ரோ ஆர் ரிமூவ்டு, மேலே கண் புருவம் இருக்கு இல்லையா, அதுனா நீக்கிருக்கீங்க இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஹாவ் எ ப்ராசஸ் நவ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஹாவ் எ ப்ராசஸ் இந்த டெல்ஃபைன் ஃபார் புட்டிங் நியூ ஒன்ஸ் அப்படிங்க. நாங்கள் அந்த ப்ராசஸ் அந்த இதில் செய்முறை அந்த இடத்துல செஞ்சுருக்கோம். என்ன அது டெல்ஃபைனாக்க புதுசாக ஒரு சாஃப்ட்வேர், அதாவது அனிமேஷனில் டெல்ஃபனைஸ் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நாங்கள் பண்ணுறோம், அந்த ஃபோட்டோவை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெல்ஃபனைனாக்க சாஃப்ட்வேர், அந்த புதுசாக உள்ள சாஃப்ட்வேர், ஃபோட்டோகிராஃபுக்காக உள்ள சாஃப்ட்வேர். யூ வில் நோட்டீஸ், நீங்கள் கவனிக்கலாம், ஹியர் வேர் வி ஹாவ் அப்ளைடு இட் டு கேரி த ஹேர். நாங்கள் அதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். டு கேரினாக்கா சுமந்து செல்லுதான் இருக்கும். அதுக்கு அந்த முடி இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த முடிக்கு வந்து பயன்படுத்தியிருக்கோம். எங்கே அந்த ஐப்ரோவில் வந்து முடி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து அந்த ஐப்ரோவில் வந்து முடியை பயன்படுத்தியிருக்கோம். எது அந்த டெல்ஃபன்டைடை வச்சு டெல்ஃபன்டைங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அதை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் லைக் த ஹேர் லோ இன் த ஸ்கூல் அப்படிங்கிறாரு. ஸோ நான் அதை வந்து விரும்பலை. ஐ டோன்ட் லைக், நான் விரும்பலை. எது இந்த ஹேர், இந்த லோ, அந்த முடி ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கே இந்த ஸ்கூல்லனாக்கா மண்டை ஓட்டல அதெல்லாம் கம்மியாக இருக்குது, எனக்கு அது விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு யூ டோன்ட் ஐ டோன்ட் ஐ செட். ஸோ நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க, அதை விரும்ப மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஆத்திரந்திர சொல்கிறாரு. நோ ஹி வெண்ட் ஆன், போகிறாரு. ஐ டோன்ட் கேர் ஆஃப் இட். ஐ லைக் டு கெட் த ஹேர் கிளியர் த பேக் டு த சூப்பர்ஃபிஷியஸ் அண்ட் மேக் அவுட் ஏ நியூ ஒன், நியூ ப்ரௌன் லைக். அது சொல்லிட்டு நோ எனக்கு அதை பிடிக்கல. ஐ டோன்ட் கேர், நான் அது வந்து நான் விரும்பலை, எனக்கு அதை பிடிக்கல. என்ன பண்ணுறீங்க, லைக் டு கெட் த ஹேர் கிளியர், என்ன பண்ணுறீங்க, அந்த முடியை அதை நீக்கியிருக்கீங்க இல்லையா, முடியை நீக்கி இல்லையா, எதை அந்த சூப்பர்ஃபிஷியஸ்னாக்கா அதை நகர்த்திட்டு வேற எதை போட்டிருக்கீங்க இல்லையா, டு மேக் நியூ ஒன் ப்ரௌன், அதை நீக்கிட்டு அதை புதுசாக போட்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சூப்பர்ஃபிஷியஸ்னால் அழகான அப்படின்னு அர்த்தம். அதை நகர்த்திட்டு இது பண்ணிருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டோன்ட் கேர், அதை பற்றி எனக்கு தேவையில்லை. வாட் அபவுட் மை மவுத், என்னோட வாயை பாருங்களேன், செட்டு அண்ட் பிட்டர்னஸ். ஸோ வாயை பாருங்களேன், பிட்டர்னா கசப்புன்னு அர்த்தம். எனக்கு அது பிடிக்கல. செட் வித் த ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு. பிட்டர்னஸ் தட் வாஸ் லாஸ்ட் மை ஃபோட்டோகிராஃபர், அது இழந்து போயிட்டு, இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வாய் வந்து கீழே இறங்கியிருக்கு. அது வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் இட்ஸ் 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 தட்ஸ் மைன், இது வந்து என்னுடையதா அப்படின்னு அதில் கேட்குறாரு. கேட்டுட்டு ஸோ வாஸ் லாஸ்ட் ஆனாக்கா அந்த வெறுப்போடு அந்த இடத்துல சொல்கிற ஃபோட்டோகிராஃப் போட்ட இட்ஸ் மைன், இது என்னுடையதா, இட்ஸ் தட் மைன், அது என்னுடையதா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அட்ஜஸ்ட் லிட்டில். ஆமாம் சார், அதை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹி செட், யாருனாக்க அந்த ஃபோட்டோகிராஃபர். யுவர்ஸ் இஸ் டூ லோ, ஐ ஃபவுண்ட் ஐ குட் நாட் யூஸ். ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை அந்த மேலே உள்ள வாயை கேட்டுட்டு இருப்போம், அதில் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர்ஸ், இதோ இந்த காது இருக்கு இல்லையா, அந்த காது வந்து ஐ செட், நான் சொன்னேன், ஸ்ட்ரைக் மீ ஆஸ் குட் லைக்னஸ், தே ஆர் அட்ஜஸ்ட் லைக் அ மைன். அப்போ அந்த அது காது இருக்கு இல்லையா, காது வந்து காது போல இல்லை, என்ன இல்லை, காது போல அந்த இடத்துல இல்லை. தே ஆர் ஜஸ்ட் லைக் அ மைன். ஸோ சாரி, காது என்னுடைய காது மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. லைக்னஸ் யூ ஆர் ஜஸ்ட் லைக் அ மைன், அது என்னுடைய மாதிரி இருக்கு, காது மட்டும் தான் என்னுடைய மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எஸ் செட் த ஃபோட்டோகிராஃபர் தாட்ஃபுல்லி. என்ன பண்ணுறாரு, ஆழ்ந்த யோசனையோட ரொம்ப சீரியஸாக நினச்சிக்கிட்டு ரைட்டு எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் ஸோ, ஆகையால் பட் ஐ கான் ஃபிக்ஸ் தட் ஆல் ரைட் த பிரிண்ட். நான் இதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே அப்படி தான் இருக்குது அதில்.
இப்போ வந்து அது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹாவ் எ ப்ராசஸ் நவ் த செல்ஃபண்டைடு அப்படின்னா. ஸோ அது வந்து சேர்க்கறதுக்கு வந்து டெல்ஃபண்டைடு, இதை நீக்கிறதுக்கு செல்ஃபைண்டைடு, செல்ஃபைண்டுங்கிறது. செல்ஃபைனாக்கா அதை நீக்கிறது. அது வந்து சேர்க்கறது, இது வந்து நீக்கிறது. ப்ராசஸ் நவ் செல்ஃபைண்டை. இது ஒரு சாஃப்ட்வேர் தனியா உள்ளது. ஃபார் ரிமூவிங் இயர் என்டையர்லி, காதை வந்து சுத்தமா அதில நீக்கிரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் சி, நான் பார்க்கலாம். இஃப் ஐ லிசன், அத கவனிச்சீங்கன்னாக்க, லிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. ஐ இன்டர்பிரிட்டட், நான் தலையிட்டேன், குறுக்கிட்டேன். டிராயிங் மை செல்ஃப் அப் அண்ட் அனிமேட்டட் த ஃபியூச்சர் ஆஃப் தேர் ஃபுல் ஆஃப் எக்ஸ்டெண்ட் அண்ட் ஸ்பீக்கிங் வித் வெதரிங் ஸ்கான் தட் ஷுட் ஹாவ் த பிளாஸ்டட் எ மேன் டு த. ஸோ குறுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வரையறதுக்கு முன்னாடி அனிமேட்டட் மை ஃபியூச்சர் தேர் ஃபுல் ஆஃப் எக்ஸ்டெண்ட், அதை மீண்டும் விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி ஸ்பீக்காக வித்தரிங் ஸ்கான்ங்கிறான். வித்தரிங் ஸ்கான்னாக்கா அந்த அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வெறுப்பை, அப்படியே வெறுப்பை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாரு. அது எக்ஸ்டெண்ட் ஃபுல் ஆஃப் தேர் ஃபுல் ஆஃப் எக்ஸ்டெண்ட் அண்ட் ஸ்பீக்கிங் வித் வெதரிங் ஸ்கான் ஆனாக்கா அந்த வெறுப்பை வெளிப்படுத்தி அந்த இடத்துல காட்டிட்டு இருக்காரு. தட் ஷுட் ஹாவ் பிளாஸ்டட் எ மேன் ஆன் த ஸ்பாட்டுங்கிறார். பிளாஸ்டட்னாக்க அந்த இடத்துல இருந்து தகர்த்தணும். அந்த என்ன பண்றாரு, அங்கேயே நின்னுட்டு அந்த இடத்துல ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அதுல. அவன் உள்ளார சாஃப்ட்வேர் தனியா வச்சிருப்பான். ஆனா இங்க என்ன பண்றாரு, தட் ஷுட் ஹேவ் பிளாஸ்டட். பிளாஸ்டட்னாக்க ஒட்டி இருக்கு இல்லையா? அத வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு அதுல சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து லிசன், நான் சொல்ல கேளுங்க. ஐ கேம் ஹியர் அ ஃபோட்டோகிராஃப். நான் வந்து ஃபோட்டோ எடுக்க அதுல வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ நான் எடுக்கிறதுக்கு ஐ கேம் டு ஹியர் ஃபார் ஃபோட்டோ கிராஃப் பிக்சர், படம் எடுக்க வந்திருக்கேன். சம்திங் விச் மேடு தோ இட் சீம்ஸ், உங்களுக்கு அது பைத்தியமாக கூட அந்த இடத்துல தோணலாம். எது? வுட் ஹாவ் லைக் டு மீ, வுட் ஹாவ் லுக்டு லைக் மீ, அது வந்து என்னது மாதிரி அந்த இடத்துல இருக்கணும். ஐ வாண்டட் டு சம்திங் தட் வுட் டிபிக்ட் மை ஃபேஸ். ஸோ நான் கொடுத்த முகத்தை அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே எனக்கு காட்டணும் அப்படிங்க. ஸோ இதில பொறுத்தவரைக்கும் டிபிக்ட்னாக்கா அது மாதிரி அதே காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. மை ஃபேஸ், என்னோட ஃபேஸ காட்டணும். ஆஸ் ஹெவன் கேவ் இட் டூ மீ, இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்தது. ஹெவன் சொன்னாக்கா கடவுள், சொர்க்கம் அப்படின்னு அதில சொல்லுவோம். இது வந்து கடவுள் எனக்கு அதில கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஹம்பிள் தோ தோ த கிஃப்ட் ஹேவ் பீன் மே ஹேவ் பீன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு சர்வசாதாரணமா ஒரு கிஃப்ட்டா இருக்கலாம். ஸோ கிஃப்ட்ன்னு சொன்னோம்னாக்க ஒரு பரிசு பொருளா கூட அதில இருக்கலாம் அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு ஐ வாண்டட் டு சம்திங் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு மைட் கீப் ஆஃப்டர் மை டெத். இப்போ அந்த இடத்துல சொல்றாரு. எனக்கு என்ன வேணும்னாக்க என்னுடைய ஃபோட்டோ அதில் வேணும். எதுக்கு என் ஃபோட்டோனாக்கா சம்திங் மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட கொடுக்கணும். எதுக்கு? மே கீப், அவங்க வச்சுக்கணும். எப்போ? ஆஃப்டர் மை டெத், நான் இறந்த பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணணும், என்னோட ஃபோட்டோ அந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு அதில் சொல்றாரு. ஸோ டு ரிக்ளைன் அப்படின்னு வார்த்தை சொல்றாரு. டு ரிக்ளைன் சொன்னோம்னாக்கா ஆறுதல் அடையறதுக்கு, அதாவது என்னோட ஃபோட்டோ இறந்த பிறகு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஆறுதல் அடையும். ஸோ தம் டு மை லாஸஸ், இது வந்து லாஸஸ்னா ஒரு இழப்பீடு அப்படின்னு வார்த்தை சொல்ல இல்லையா? அதுக்காக வேண்டி இட் சீம்ஸ் டு ஐ வாஸ் எ மிஸ்டேக்கன், அது வந்து நான் தவறு செஞ்சிடக்கூடாது பாருங்களேன். வாட் ஐ வாண்டட் டு வாண்டட் இஸ் டு லாங்கர் நோ லாங்கர் ஹாவ். ஸோ அது வந்து தவறுதலா அந்த இடத்துல போயிடுச்சு. ஐ வாண்டட் டு, அது சொல்லிட்டு கோ ஆன் செய்யுங்க. தென் வித் யுவர் புருட்டல் ஒர்க் டேக் யுவர் நெகட்டிவ் ஆர் அப்படிங்கிறார். ஸோ புருட்டல் ஒர்க் அப்படின்னாக்கா இந்த மிருகத்தனமான நீங்கள் செஞ்ச வேலை இருக்கு இல்லையா அது, அல்லது வாட் எவர் இட் இஸ் டு இட் இஸ் யூ கால் இட். ஸோ நெகட்டிவ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு என்ன எடுத்தாலும் சரி போயிட்டு நெகட்டிவ் எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வாங்களேன். இட் இஸ் இன் செல்ஃபண்டைனாக்கா என்னது, அது புதுசாக ஒரு சாஃப்ட்வேரு. டெல்ஃபண்டைனாக்கா சேர்க்குறது, செல்ஃபண்டைனாக்கா நீக்கிறது. ஸோ புரோமைடு, ஆக்சைடு, கவ்ஹைடு, ஸோ எனிதிங் யூ லைக், நீ என்ன பயன்படுத்துறியோ அது பரவாயில்ல, எதா இருந்தால் பயன்படுத்தலாம் பயன்படுத்து. ஆனால் ரிமூவ் த ஐஸ், கண்களை இந்த ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ கரெக்ட் த மவுத், எனக்கு என்ன வாய் இருக்கோ அந்த வாயை அப்படி கரெக்டாக அதில் கொண்டு வந்துருங்க. அட்ஜஸ்ட் த ஃபேஸ், நான் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரீஸ்டோர் த லிப்ஸ், என்னோட உதட வந்து மீண்டும் அந்த இடத்துல எப்படி பழசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பண்ணுங்க. ரீஅனிமேட்டட், மீண்டும் செஞ்சு இந்த நெக் டை அண்ட் த ரீகன்ஸ்ட்ரக்ட் த வேஸ்ட் கோட். ஸோ ரீஅனிமேட்னாக்கா மீண்டும் அதை உயிர் கொடுங்க அப்படின்னு. எதுக்கு? அந்த கழுத்தில் போட்டுருவோம் இல்லையா நெக்கு டை அப்படி வார்த்தை சொல்லுவோம். அந்த கழுத்தில் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட், மீண்டும் அமைங்க அப்படின்னு சொல்றாரு.
ரீகன்ஸ்ட்ரக்ட் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தட் வெயிட் கோட் அப்படிங்கிறாரு அதில். அந்த கோட் இருக்கு இல்லையா? மேல போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வந்து மாட்டி அமைச்சிருங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த கோட்ட இட் வந்துட்டு இன்ச் ஆஃப் கிளாஸ். ஸோ இடுப்பு கோட்டெலாம் கொஞ்சம் லைட்டா மாத்திருங்க. ஷேடிட்னாக்கா அந்த கொஞ்சம் வண்ணம் தீட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ எம்பாஸ் இட். ஸோ எம்பாஸ்னாக்கா அந்த கலர் இட்டு அதில இது பண்ணுங்க. கிளைடுனாக்கா அந்த வர்ணம் பூசுறது. அன்டில் ஈவன் அக்னாலஜ்டு தட் இட் இஸ் ஸோ அத நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அத நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதுல. அத ஏத்துக்கிற வரைக்கும். தென் மேலும் வென் யூ ஹேவ் டன் ஆல் தட் நீங்க எல்லாமே நல்லா செஞ்சிருக்கீங்க அதில பொறுத்தவரைக்கும். ஸோ கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அத நீங்களே அதில வச்சுக்கலேன். அ ஸோ என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க. எல்லாத்தையும் என்ன வேணாலும் அதில வென்னெவர் யூ ஹேவ் டன் எப்போ வேணாலும் செய்யுங்க. ஃபார் யுவர் செல்ஃப் யுவர் ஃபிரெண்ட்ஸ் தே மே வேல்யூ இட் அது வந்து மதிப்பு குடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு டெல் மீ என்ட்ட சொல்லுங்க. இட் இஸ் பட் அது இருக்கு. பட் வொர்த்லெஸ் பேப் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து மதிப்பு குடுங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து வொர்த்லெஸ் ஒரு மதிப்பு இல்லாம அந்த இடத்துல என்னாச்சு, போயிட்டு அதான் சொல்றேன் வொர்த்லெஸ் பாபுன்னு சொன்னோம்னாக்கா, மதிப்பற்ற யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது மாரி அந்த இடத்துல ஆயிட்டு. ஸோ ஐ ப்ரோக் நான் உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போயிட்டேன். என்னது இன்டூ மை டியர்ஸ் என்னுடைய கண்களா என்ன பண்ணிட்டேன், கண்ணீர் அந்த இடத்துல நிறைய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணிட்டேன், ஐ லெஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. லெஃப்ட்னாக்கா அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்து தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பாடம் அது முடிஞ்சிருச்சு. பார்ட் 4 வரைக்கும் குடுத்துருக்கேன். வித் ஃபோட்டோகிராஃப் வந்து நல்லாருக்கும் அதுல. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.